வணக்கம், இது உதயா சமையல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெத்தடில் மிளகு சீரக ரசம் செய்யலாம். அளவுக்கு புளி எடுத்து கரைசி புளி கரைசல் ரெடி பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 10 பூண்டு பல், சின்ன பூண்டு பல்லாக எடுத்துக்கோங்க. இதான் ரசத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா இடித்து வச்சுக்கலாம். இடித்த மிளகு, சீரகம், பூண்டோட புளி கரைசலை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கலந்துருவோம். ரசம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். ரசம் கரைசல் ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். பேன் சூடு பண்ணி 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். கலந்து வச்சுருக்கிற ரசத்தை இப்போ ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். சூடு ஏறட்டும். ரசம் மிதமான ஹீட்லேயே சூடு ஏறட்டும். கொதிக்க வைக்க வேணாம். ரசம் நுர பொங்கி ஓரங்களில் கொதி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், ஹெல்த்தியான ஒரு மிளகு சீரக ரசம் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.